நேற்று மற்றும் ஒரு மாறான அந்த இயேசு கிறிஸ்து மீதான நாமத்தினாலே திருத்த மக்கள் சிறுபிள்ளைகள் வாலிபர் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நேற்று மற்றும் ஒன்று மாறாத இரக்கமுடைய பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கும்படி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய கருத்திலே தருகிறேன் ராஜா. தகப்பனே, உம்மை தேடின சந்தோஷம், உடைய சரிநாட்டிலே வந்த ஒரு நிம்மதி. என் தகப்பனே, உம்மை நோக்கி பார்த்து நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று ஆண்டவரே, உடைய சரிநாட்டிலே வந்து நிற்கிற இந்த பிள்ளைகளுடைய கருத்திலே மறுபடி தருகிறேன் ராஜா. மது கிருபையினாலும் மது மிகுந்த இரக்கங்களினாலும் இது மூடி சூடி ஆண்டவரே, நன்மையினால் வாயை திருப்தியாகிறது போன ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஒரு ஆளுமை கருத்திலே தருகிறேன் ராஜா. நீங்க சாமி பொருட்படுத்தி நடத்தக்கூடிய ஜோபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, வந்து நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே அது திருவந்த வார்த்தைகள் பேசக்கூடிய ஜோபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து அந்த மகளையா அறிந்தார் ஆண்டவரே, சந்தோஷத்தினால் இருந்தது போன ஆண்டவரே. ஒரு சன்னிதானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அது கருத்திலே தருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இரவு முழுவதும் பாதுகாக்கிறேன், இந்த பகல் முழுவதும் நடத்த வெள்ளமோடு ஒரு கருத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அதிகாலையில் ஆண்டவரே உங்களை தேடுவேன், என் முழு பெயராலே ஆசீர்வாதம் பெற நாடுவேன் என்னுடைய ஜெப தரத்தினால் ஆண்டவரே. உடைய கிருபையினால் இந்த நாளை முடிச்சு கொடுக்கிறாங்க, நன்மையினால் நடத்தி செல்கிறாங்க. உடைய கிருபை தருவோம் பிதாவே. அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே, ஆசீர்வாதம் பெற நாடுவேன் கிருபைத்தாலே. அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே, ஆசீர்வாதம் பெற நாடுவேன் கிருபைத்தாலே. இது காலம் காத்த தந்தை நீரே, இனி மேலும் காத்தருள் செய்வீரே. பரிவாரமுனிலே நான் இறைக்கவே, பத்திரமாயினை யுத்தமனாகியிருவா. அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே, பேரான முழுவதும் பாதுகாத்தருளின போதா. எப்போதும் எங்களுடன் இருப்பதாயுரை நல்நாதா. பாவிக்கேது துணையோகிலும் உட்பாரா, தானை ஈசனே வானராஜனே, இந்த நாளிலும் ஒரு பங்கமில்லாமல் காத்திருந்தீரா. அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே, ஆசீர்வாதம் பெற நாடுவேன் கிருபைத்தாலே. பிதாவே, இந்த அதிகாலையில் ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறோம், உடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அவன் என்னை வாழ்ச்சியாக இருக்கிறபடினால் நான் உன்னை வெளியே சென்று சொல்லுகிறேன். இந்த நாளில் ஆண்டவரே உடைய சன்னிதானத்தில் ராஜா பிறரால் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நேரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. வாழ்வர்களாக சிறுபிள்ளைகளாக பெரியவர்களாக வாழ்ந்தவர்கள் ஆண்டவரே, உமது ஆளுமையின் கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளை நடத்தி சொல்வதை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்த ஜனங்கள் ஆண்டவரே ஒருவனை போகாத படிக்கு மது கிருபையை தொட்டது மது
வழியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நாம் யாரும் சந்தோஷமாக 75வது பாடலை பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டிருப்பேன். பெரியமானவர் பாதுகாப்பு சொல்கிறார், நாம் எப்பொழுதும் எந்த வழியிலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று பார்த்தோம். தாவிது சொன்ன சந்தோஷத்தை விட நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம் என்று நாம் யாரும் உணர்ந்து இந்த பாடல் உற்சாகமாய் பாடுவோம். அன்றைக்கு துணித்தார்கள், அன்றைக்கு ஒருவப்பட்டு கொண்டாக துணித்தவர்களே அவர்கள் கட்டணம் அவர்கள் எதிராக பதவியிருந்தது. இந்த நாடுகள் கட்டுரைகளை தன்னுடைய கடிகாரத்தில் கொண்டு வைத்திருக்கிறார், தன்னுடைய புறாங்களால் கொண்டிருக்கிறார், பதவியை வைத்திருக்கிறார், தன்னுடைய வழிகள் எல்லாம் தன்னை பாதுகாத்திருக்கிறார். எனவே நாம் இந்த பாட்டை பாடுவோம். Oh
ஆலயத்திலே கெட்ட வாசனை இருக்கலாம். நாங்கள் யாவரும் இந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த இடத்தில் அழைத்தோம். அழைத்தால் வருகிறவர் அன்றைக்கு மேல் வீட்டு அறையிலே எதிர்பார்ப்பில்லாதபடிக்கு கடவுளோடு வேதனையோடு உறவி சென்றவர்கள் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கினதினாலே அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிப்போடு இறங்கி வந்ததினால நாங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசிக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, எனவே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல வாசம் பண்ணும்படி நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அப்பா, நீங்கள் வாருங்கள், நீங்கள் வந்தால்தான் விடுதலை, நீங்கள் வந்தால்தான் சந்தோஷம் என்று நாங்கள் யாவரும் அந்த பரிசுத்த ஆவியானவரை அவருடைய கிருபையை அன்றைக்கு சீனாய் மலையில் இறங்கின அவருடைய வல்லமையை இந்த ஸ்தலத்திலே அவர் காண்பிக்கும் படியாகவும் அவர் இந்த இடத்தில் வரும்படியாகவும் நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவோம். நன்றி ஆண்டவரே, என் பரலோகத்தின் பிதாவை நமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நீங்கள் இல்லாத ஆராதனை, உங்களுடைய பிரசன்னம் இல்லாத ஆராதனை ஆண்டவரே வெறுமையாய் போயிடும். ஆண்டவரே, வெறுமையாய் போய்விடுகிறவர்களே, எனவே இந்த காலை வேளையில் ஆண்டவரே உங்களுடைய ஸ்தலத்தில் வாசம் பண்ணிக்கிறார்களே, எங்கள் நோக்கிலே கருத்துவர்களை ஜெபிக்கிறார்களே, அன்றைக்கு மேல்வீட்டில் அறையும் ராஜா, மேல்வீட்டில் அறையில் இறங்குவது தவிர உங்களுடைய ஸ்தலத்தில் ஆண்டவரே உங்களுடைய கிருபை பிரசன்னமானவரே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே தகப்பனே யார் பாடத்தோடு கவலையோடு துன்பத்தோடு ஆண்டவரே வேதனோடு நம்பிப்பார்களானால் உங்களுடைய கிருபை பிரசன்னமானவரே உலக பிள்ளைகள் தொழில்பட்டிருக்கிறார்களே பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பார்களே ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்களே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உங்களுடைய கிருபை ஆண்டவரே நல்ல ஆண்டவரே நீ வந்தால்தான் விடுதலை ஆண்டவரே என் பரலோகத்திலே வாழும் தூய ஆவியே உங்களுடைய கிருபை ஆண்டவரே எங்கள் மத்தியில் வர வேண்டும். நீ வந்தால்தான் நிம்மதி ஆண்டவரே, நீ வந்தால்தான் விடுதலை ஆண்டவரே. என் பிதாவே, நான் வருகிறேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே, நான் வருகிறேன் என்று சொன்னீங்க பிதாவே. நான் இருப்பேன் நடுவில் என்று, நான் உங்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த நடுவில் வாசவர்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. வாருமையா போதகரே கம்பம் வீரம் தங்கீரம் வாருமையா போதகரே கம்பம் வீரம் தங்கீரம் சேருமையா சேருமையா சுரியதரா கொஞ்சயுடன் சுரியதரா எங்களுடன் கேட்டு பாடுவோம். வாருமையா போதகரே வந்திரம் தங்கீரம் சேருமையா தங்கீரம் சேருமையா தங்கீரம் சுரியதரா கொஞ்சயுடன் சுரியதரா கொஞ்சயுடன் ஒரு மந்தி திருவாச்சி உத்தமரே வாருமையா ஒரு மந்தி திருவாச்சி உத்தமரே வாருமையா கருணை செய்து கருணை செய்து ஆதரவும் ஆளுதலே அன்பருக்கு பிரதாவுதலே பேரயற்கு பேரறிவே பேரயற்கு பேரறிவே பாதைமை ஜீவ சரக்குருவே
நாம் இருந்த வேண்டுமென்றாலும் நான் வழி பேசிக்கொள்ள சொல்கிறேன். நான் பாதிசா ஆனாலும் நீ ரத்தம் என்றும் பிள்ளை நான் ஏசையா என்றும் பிள்ளை நான் எல்லோரும் பாருங்கள். நான் பாதிசா ஆனாலும் நீ ரத்தத்தின் பிள்ளை நான் ஏசையா என்றும் பிள்ளை நான் கல்வாரி
வாங்கினீரே, கஷ்டத்தை வாங்கினீரே ஆண்டவரே. 39 கஷ்டங்கள் வாங்கிய ஆண்டவரே, சிலுவையை ஏற்றுக்கொண்டீரே. என்னுடைய 69 நிமிஷம் ஆண்டவரே, என்னுடைய நிமிஷம் ஆண்டவரே, சிலுவையை சுமந்து கொண்டீரே. என்னை கருத்து ஆண்டவரே, என்னை மறுப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், என்னை ஒரு மகனாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஒரு மகனாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இஷ்ட வேலை தக்க ஆண்டவரே, இஷ்ட வேலை ஒழுக்க ஆண்டவரே, என்னை ஒரு குமாரன் என்று சொன்னீர்கள், என்னை ஒரு குமாரன் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. நான் அறியாமல் சென்றேன், நான் தெரியாமல் சென்றேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு இசை இருந்த ஆண்டவரே, அன்றைக்கு சிம்சோனுக்கு மனம் இறங்கியது, சிம்சோனை நிறுத்திய ஆண்டவரே, ஒரு இசை நிறுத்தி சொன்னாங்க ஆண்டவரே. சிம்சோனை நிறுத்தி ஆண்டவரே, தகப்பனின் காலையில் ஆண்டவரே, வாழிய பிள்ளைகளாக பிரிஞ்சவர்களாக சில பிள்ளைகளாக வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே, எங்களுக்கு பார்ப்பதே ஒரு கிருபை நாடும் ஒரு இடத்துமையான முடிக்கணும் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை அசட்டை பண்ணியமானவரே, உண்மையாக புறக்கணிக்கமானவரே, உண்மையாக துக்கம் நிறைந்ததாக மாற்றினமானவரே. தகப்பனே, எங்களை விட்டு உங்களை உணர்த்தி பார்க்கிறீர்கள் ராஜா. பிதாவே, விஷயங்களுக்கு மீது மெனக்கிறார்கள், விஷயங்கள் மீது மெனக்கிறார்கள். பிதாவே, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும். உமது கையிலே பணிமணி போல நான் இருக்கிறேன், என்னை உழைத்து பாவி என்று ஆண்டவரே. தன்னை தருகிற ஒவ்வொரு மகனையும் ஆண்டவரே, நீங்க என்னோட காசு ஆண்டவரே. எங்களுடைய பக்கம் தாமரத்தை போல சிறப்பாக இருந்தாலும் அந்த கவலைப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் தாமரத்தை போல சிறப்பாக இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக மாற்ற வேண்டும் சொல்கிறேன், பஞ்சை போல வெண்மையாக மாற்ற வேண்டும் சொல்கிறேன். என்னை கல்வி என்று அப்படிதான் சுத்தமாக உதவி சோப்பான சுத்தச்சந்தையுமானவரை இந்த காலையில் இருக்கிறார்கள். ஒரு சில நாட்களே தன்னை உணர்ந்தவர்களாக எல்லோருக்கும் நண்பராக ஆண்டவரை, ஆட்சியத்தை ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரை, இது மன்னிக்கிற மகா கிடைப்பதற்கு இலக்கமுள்ள சர்வத்தின் நிலமாயிருக்கிறவரை, நீ இஸ்ரவேலின் புதியவர்களை வாசப்படுகிறவர், இஸ்ரவேலின் பாவங்களை மன்னித்தவரை, பிள்ளைகளுக்கு கருத்து ஆண்டவரை, மத திருவசத்தினாலும் மத திருவடினாலும் ஆண்டவரை வழிநடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு இருக்கிறாரே. அப்படி கற்றுக் கொடுவதை யாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே, என் நாமம் பிரசித்தப்படுவதாக. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நிச்சயமா பிரியமானவர்களே, காலில் பாவம் செய்த பொழுது கர்த்தரால் உணர்த்தப்பட்ட மகனாக சன்னிதானத்தில் அறிக்கை செய்த பொழுது கர்த்தர் தன்னுடைய பாவத்தை மன்னித்தார், தன்னுடைய மகனாக விழுந்து வைத்துக் கொண்டார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை துதியோடு பாடினார். எனவே நாங்கள் ஞாபகம் எழுந்து கர்த்தருக்கு மகிமையாக 108வது பாடலை பாடுவோம். மூன்று தானியை ஆகிய ஜீவனாதி என்று துணிவா நாங்கள் பாடலை தொடர்ந்து நாங்கள் துணிவர்களுக்கு கடந்து செல்வோம். கர்த்தர்களுக்கு செய்த சகல விதமான நன்மைகளுக்கும் அவர்கள் தரக்கூடிய சகல நன்மையான தகவல் நினைத்து ஒரு நன்மைகளை சோதனைகளை நாம் ஞாபகம் எழுந்து 108வது பாடலை பாடுவோம். மூன்று தானியை தேவ ஆகிய ஜீவனாதியை என்று துணிவா. Thank you.
அவர்களுக்கு காலையில் புதிய நாள், அவர்கள் காலையில் புதிய வருஷத்திலும் அவர்களை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த பிள்ளை, தன்னுடைய சொந்த மக்களை சொல்லி தன்னுடைய சன்னிதானத்திலே அவர் வல்லரசு வருகிறார். அவர் உங்களுக்கு உணவும் உடுப்புடையும் தந்த தேவனாக இருக்கிறார். தன்னுடைய கர்த்தரை தூக்கி சுமந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் கர்த்தர்களுக்கு செய்த நன்மைகளையும் அவர்கள் கொடுத்த சகல ஈவுகளையும் கடந்த நாட்டில் அவர்கள் பாதுகாத்தார். கடைமணியை போல விட்டுக் கொண்டார். என்னுடைய பாதங்களை சுமந்து கொண்டார், தூக்கிக் கொண்டார். எனவே நாங்கள் கர்த்தருக்கு நான் நன்றியை சொல்லுவோம். ஸ்தோத்திரத்திற்காகவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. என் தேவனுக்கு மக்கள் நன்றி ஆண்டவரே. என் சகோதரத்தின் பிதாவிற்கு மக்கள் நன்றி ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனுக்கு மக்கள் நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலின் துணிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. நீ ஜீவனுள்ள கர்த்தர். நீ ஜீவனுள்ள தெய்வம் ஆண்டவரே. உயிரோடு இருப்பவரை உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பேரை உங்கள் உள்ளத்தகிலே வரைந்து வைத்திருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே கடந்த நாட்களிலே கடைமணியை போல பாதுகாத்திலே உங்களுடைய கிருபையாளரை தூக்கி செல்ல உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரே நான் தனாந்தரமாக திசைக்கு நடந்து கொள்ளலாம் ஆண்டவரே. எனக்கு இடர்கள் வேதனைகள் துன்பங்கள் ஆண்டவரே என்னை மாற்றி வைத்த பொருளாம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையை நான் தூக்கி செல்கிறேன், தூக்கி சுமந்து உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. நீ மேலும் உங்களுக்கு சான்றுகளினால் உங்களுக்கு சோதித்த நதிகள் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆதிமாவும் உடைக்காவும் ஆதியும் ஆண்டவன் மத்தியில் சிந்துகளுமாய் உமக்கு நன்றி ஆண்டவரே. செல்வதை நிறுவனம் நடத்தி செல்வது ஜோதியான பிறகு பாதையை கொடுத்தது உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. உங்களுடைய திருப்பத்தாய் நன்றி ஆண்டவரே. காவல் எனக்கு உதவி செய்தவர் உமக்கு நன்றி. உங்களுடைய திருப்பத்தாய் நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. எனக்கு பொறுப்பாசை தந்தவரே, எனக்கு பொறுப்பாசை தந்தவர் உமக்கு நன்றி ஆண்டவரே. பாவத்தை சாங்கியை படைத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தாத்தனே நீங்கள் மலைகளை பேச தந்ததான நல்லவர்களுடைய கற்றாய் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. தோற்றம் ஆண்டவரே. வானமும் பூமியும் படைத்த வல்லதேவனிடத்திலிருந்தே வானமும் பூமியும் படைத்த
நான் எண்ணத்தை செலுத்தினேன், என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை எடுத்துக்கொண்டு என்று சங்கக்காரன் சொல்லும்படியானவரே, இந்த காலையிலே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டானவரே, உங்களை வாங்க நான்கு பணிகளை சோத்திர பணிகளை மாறுவதை ஒவ்வொரு பணிகளை மாறுவதை அந்த கருத்திலே கருதினானவரே, கந்த வசங்களாகவும் தூத வசங்களாக மாறுவதை ஒரு புதியமையானவரை ஏற்றுக்கொள்வது மகா தூதைக்கால் நன்றி என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து சொல்லுகிறாரே. நாங்கள் யாரும் உட்காருவோம். பிரியமானவர்களே, ஆதியாம் புத்தகத்தில் யாக்கோபு நான் வாசித்திருக்கிற யாக்கோபு ஏசாவை பயந்து உச்சயமற்ற எதிர்காலத்தோடு நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அழைத்து விடுகிறார். ஆனால் கற்று சொன்னார், நான் மறுபடியும் உள்ள இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வருவேன், நான் உன்னை நினைத்துக் கொள்வேன், பயப்படாது என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த நாடுகள் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வெள்ளஜீவ வாக்கு சட்டங்கள் வழங்கியிருக்கிறார். அவர் தந்த வாக்கு சட்டங்கள் மாணவர்களாக இருக்கிறது. நாம் விலகினப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிற வேலையை அவர் எனக்கு உங்களுக்கு தந்த வாக்கு சட்டத்தை சொல்லி நான் துணிக்கிற பொழுது அங்கு சொல்கிற பொழுது அவர் கொடுத்த வாக்கு சட்டங்களை விளைவித்த வெள்ளம் என்ற திருவண்ணாக இருக்கிறாராமே. எனவே நான் இருந்தோம் 106வது பாடல் பாடுவோம். அவர்களுக்கு வெள்ள ஜீவ வாக்கு சட்டங்கள் தந்திருக்கிறார், அவருடைய கடவுளை வரைந்து வைத்திருக்கிறார். நாம் விளைவித்த பாடல் புத்தகத்திலே 106வது பாடலை பாடுவோம். கர்த்தர் செய்தது உண்மை நாளே
இன்றைக்கு அப்போஸ்தலர் புத்தகத்தில் விசுவாச அறிக்கையோட 11ஆம் பக்கத்தில் விசுவாச அறிக்கை நாங்கள் யாரும் சேர்ந்து சொல்கிறோம். நாங்கள் யாரும் 11ஆம் பக்கத்தில் அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையை நாங்கள் சொல்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் ஆவியினாலே தன்னை மரியாதைக்கு உட்பவித்து பிறந்தார். தொந்தியும் ராசியின் காலத்திற்கு பாடுபட்டு சூழலில் ஆய்ந்து மறித்து அடக்கப்படப்பட்டு மருத்துவர் ஸ்தானத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் ஜெயித்திருந்தார். பரலோகத்துக்கு சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுள் வருகை அர்த்தத்தை பேசியிருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஒருவரோடு அடிப்படை நியாயத்தை தருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்த வாழ்வுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர ஒளிப்பிரங்களும் நித்திய ஜீவனும் கொண்டது விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வருடம் நாங்கள் சபையாக உட்கார்வோம். இவரின் 1ஆம் 2ஆம் வேத பாடம் வாசிக்கப்படும். நாங்கள் செவிமடுப்போம். இரண்டாவது திருமறை பாடம் ரோமர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை, தொடர்ந்து 29ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. ரோமர் 11ஆம் அதிகாரம் 13 தொடக்கம் 15, 29 முதல் 32. புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாயிராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போலிருக்கும் அல்லவோ. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவர்களே. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இலக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இலக்கத்தினாலே இலக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இலக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அழைத்துக் கொண்டார் என்பதே. இந்த வேளையில் நான் நாளைய பாடலுக்கான விழுந்து 9வது பாடலை பாடுவோம். இன்றைக்கு கிறிஸ்து ராஜா இந்த சிலுவையில் 9வது பாடல். இந்த வேளையிலே நான் கட்டளை கண்டு கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளை சரிதான்
Yes,
சுவாமி இன்றைய நாளிலே உங்களுடைய ஆலயத்திற்குள்ளே நாங்கள் வந்து உங்களை நோக்கி பார்த்து எங்களுடைய நேர்கடன்களை எல்லாம் உங்கள் முன்னாலே வைத்து அப்பா பிதாவே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி விண்ணப்பம் செய்து இப்போது சுவாமி உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த காணிக்கையை படைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவரே, உங்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டோம் என்கின்ற அந்த நிச்சயத்தை உறுதிப்படுத்துவதற்கு இப்போது நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனை எத்தனை எண்ணிலடங்கா ஆசீர்வாதங்கள் கூட நாங்கள் வழிநடத்தப்பட்டு வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் உணர்ந்து பார்க்கிறோம். சுவாமி கர்த்தாவே, நாங்கள் படைத்திருக்கின்ற இந்த காணிக்கை சொற்பமாக இருந்தாலும் உங்களுடைய இரக்கம் நிறைந்த கிருபையினாலே இதை பெருகும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த காணிக்கையை உங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். கத்தருக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறேன் என்ற சிந்தனையோடு இருக்கிற அத்தனை ஆத்மாக்களை உங்களுடைய கருவிலே ஒப்புக்கொள்கிறோம். சுவாமி ஆண்டவரே, நான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை வருகிற அந்த வேளை உங்களுக்கு மகிமையாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். சுவாமி அப்படியான ஆத்மாக்களை கூட நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை கலந்து கொள்ள முடியாமல் வீடுகளிலே இருந்து உங்களை நோக்கி பார்த்து ஆண்டவரே, நான் உங்களுடைய கரங்களிலே ஒப்புத்தருகிறேன் என்று சொல்லுகிற அத்தனை ஆத்மாக்களை உங்களுடைய கரங்களிலே ஒப்புத்தருகிறேன். சுவாமி அத்தனை பேரை நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, ஒருவருடைய போக்கையும் கருத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சுவாமி அந்த போக்கும் வரத்து கூடாக ஆண்டவரை இன்னும் அதிகமாக நீங்கள் போஷித்து இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நாங்கள் உங்களுடைய கரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். சுவாமி யார் யாருக்காக எல்லாம் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோமோ, யார் யாருக்கு நல்ல நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய சிந்தனையிலே சிந்திக்கிறோமோ ஆண்டவரை அவற்றை எல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற விதமாக, வேலைகளுக்கு ஏற்ற விதமாக ஆண்டவரை வாழ்க்கை பண்ணி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரை இப்போது ராஜா ஆத்மீகத்துக்கு உணவாக உங்களுடைய அடியான் உங்களோடு பேசுகிற போது சுவாமி அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரிய செய்யப்பட்ட விதமாக எங்களை நீங்கள் பக்குவப்படுத்துகிற அதே வழியிலே உங்களுடைய அடியானுடைய ஞானத்தை நீங்கள் பிறந்து ஆண்டவரை இன்னும் அதிகமான சத்தியத்திற்குள்ளாக அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செய்யப்பட்டுக் கொள்கிறோம். சுவாமி தூரத்திலே இருக்கிற என்னுடைய திருவாரூரை என்னுடைய கருத்தை ஒரு தருவமாக அவருடைய பணி, அவருடைய சிந்தனை, அவருடைய நோக்கம் ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்திலே எப்போதும் இருக்கும் என்று தெரியும். ஆண்டவரே அவருடைய ஆசீர்வதித்து காத்து வழிநடத்தும் இதாவே நிச்சயமான இறைவன் சார்பில் உங்களுடைய கரங்களிலே ஒப்புதல்களாக நீங்களாகவே சார்பில் பொருட்படுத்தி வழிநடத்தும். ஆண்டவரே, இங்கே படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாணயமும் உங்களுடைய நாமத்திற்காக மாத்திரமே பயன்படுத்தத்தக்க விதமாக அது வீணாய் போகாப்படுகிறார்கள். இந்த கட்டளையிட்டு உங்களுடைய கோட்டைக்குள்ளே அதை நீங்கள் வைத்து அதை ஆசீர்வதித்து தெரியும் இன்னும் அதிகமாக ஆலயத்துக்குள்ளே காணிக்கைகளுக்கு சேரத்தக்க விதமாக ஒவ்வொரு ஆத்மாவையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதிக தாழ்மையாக ஜெபிக்கிறோம். நன்றி. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போது நான் அந்த சின்ன பிள்ளையை உங்களுக்கு முன்னாலே அழைக்கின்றேன். தன்னுடைய குடும்பத்திலேயே தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அவர் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்வார். எனக்கும் இது ஒரு புதிய அனுபவம். இன்றைய காலையிலே தான் எனக்கு இந்த
செய்தி தரப்பட்டது. ஆகவே நான் இந்த சின்ன பிள்ளையை இப்போது உங்கள் முன்னாலே அறிமுகம் செய்கிறேன். வணக்கம். எங்கள் அப்பா இது வெளிநாட்டு போய் விளையாட குடிபடி இருந்தார். அப்ப நாங்க கடவுள கேள்வியிட்ட இதுவரைக்கும் அந்த நேரத்துல எங்களுக்கு வாவண்டி வந்து கத்தனை பற்றி சொன்னபோது நான் இங்க வந்து கடவுளை பிரார்த்திக்கிற போது கடவுள் எனக்கு நிறைய அதிசயங்களையும் கொடுத்தார். எங்கள் அம்மா வீட்டில் இருந்து ஆராதிக்கிறார். எங்களோட அப்பாவுக்கு நிறைய முடிவு வரணும் வந்து அதே மாதிரி நானும் நீங்க வந்து ஜெபிக்கிறேன். அப்போது எனக்கு கடவுள் நிறைய செய்திருக்கிறார். அதே மாதிரி போன ஞாயிற்றுக்கிழமைக்கு எங்களோட அப்பா சொன்ன எங்களுக்கு நல்ல முடிவு வந்துட்டு கத்தருக்கு நன்றி சொல்லி நான் ஆராதித்தேன். அதே மாதிரி எங்களுக்கு வளவும் சின்ன பிரச்சனை இருந்துச்சு. நான் இங்க வந்து ஜெயித்த போது உங்களோட அண்ணாவுக்கு ஏற்ற மாதிரி செய்து வந்தார். அப்போது நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாத்துக்கும் வாவண்டியாம் பொறுப்பு கடவுளை பற்றி வாவண்டியாம் சொன்னார். அப்ப வாவண்டியிலாடி கடவுள் இப்படிப்பட்டவர்கள் தெரியாம போயிருக்கும். கடவுளை பற்றி சொன்னதுக்கு வாவண்டிக்கு நன்றி. கடவுள் எங்களுக்கு நிறைய அற்புதங்கள் செய்தார். நான் வந்து ஒரே நாள் தான் அந்த பிரச்சனையை வந்து ஆண்டவருக்கு சொன்னேன். அடுத்த நாளில் எங்கள் ஆண்டவரை என்னை பார்த்து எல்லாத்துக்கும் முடிவு செய்வதற்கு என் ஆண்டவர் நான் நன்றி சொல்றேன். இந்த வேளையில் நான் சபை அறிவிக்கிறது சொல்லுங்கள். நாங்கள் யாரும் ஆக்சுவலி வாசத்துக்கு கடந்து இருக்கோம். மத்திய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 21 வாசிக்கிறோம். மத்திய 15 21 28. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களுக்கு திசைக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடம் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அளவென்றார். அவர் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவரை நோக்கி, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு அவர், உண்மைதான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானரின் மேஜிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். சபையார் யாவரும் உட்கார்வோம். நான் கலைஞர் வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய வசனம் விழுப்புரம் கருத்துள்ளப்பட்டேன். ஆகிய மாக்களையும் பிரிக்கத்தக்கதாக பேசுகிற ஒரு வார்த்தை ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை நான் எனக்கு உணவாக உட்கொண்டு ராஜா, எனக்கு வகையில் எடுத்துக்கொண்டு அது பிள்ளைகளுக்கு கற்பிக்க ஒரு ஞானத்தையும் அது ஆவியின் திருவேற்றவனுடைய ஜோதிக்கிறார்கள். சிலுவையை நம்ம வைத்துக் கொள்ளுங்கள் ராஜா. கேட்கிற பிள்ளைகளுடைய சிந்தனைகள் சொல்லிகள் யாவற்றையும் ஆண்டவரே அது கரத்திலே தருகிறாரா. தவப்பெண்ணை விதைக்கப்பட்ட விதைகள் ராஜா வெறுமனே போகாதபடிக்கு பலன் கொடுக்கிறவர்களா இப்போது செய்கிறார்.
இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். மறுபடியுமாக திருச்சிறு மக்கள் சிறுபிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் யாவரையும் அந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். ஒரு கதையோடு கூட சொல்கிறேன். போலீஸ் என்ற ஒரு தேவனுடைய பக்தன் அவர் உயிரோடு இருக்கும் நாட்களிலே உங்களை போல அவர் கர்த்தரை ஆராதிக்கவில்லை, இயேசு வழிபட்டவில்லை. அவன் உயிரோடு இருக்கிற நாட்களிலே அவன் தவறாமல் ஆலயத்துக்கு போவாரு. தவறாமல் தேவனுடைய காணிக்கை, தேவனுடைய கொடைகள் காலத்தில் செலுத்துகிறார். இப்படியா இருக்கும் நாட்கள்ல அவருக்கு எதிர்பாராத விதமாக மரணம் ஒன்று அந்த கொடியத்தை ஆட்கொண்டது. அந்த தேவ பக்தன் இப்பொழுது இந்த தேவனோடு நேசிக்க தகப்பனோடு கர்த்தரோடு அவர் பிரயாணம் செய்த சம்பவத்தை அவர் சம்பாஷணையாக புஸ்தகத்தில் எழுதியிருந்தார்கள். தேவனுடைய மனுஷனும் தேவனும் பிரயாணப்பட்டு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார்கள். அந்த போலீஸ் அந்த தெய்வத்தோட அளவலாக பேசிக் கொண்டு போனான். நான் உங்கள் அருகில் இருக்கிறேன் ஏசப்பா, சந்தோஷமாக இருக்கிறது, நான் இப்படி சந்தோஷத்தை நான் பூமியிலே காணவில்லை என்று அந்த போலீஸ் தேவனோடு அவர் சம்பாஷித்துக் கொண்டு சென்றார். இப்படியாக ஒரு நேரங்களில் அவர்கள் ஒவ்வொரு இடங்களாக சென்று கொண்டிருந்தார்கள். கடற்கரைகளூடாக சென்றார்கள், மிளகளூடாக சென்றார்கள், பள்ளத்தாக்கு வனாந்தரங்களூடாக தேவன் அந்த போலீஸை நடத்தி கொண்டு போனார். ஏனெனில் அவருடைய பாதைகளை காண்பிக்கும்படியும் அவர் நடந்து வந்த காலங்களை காண்பிக்கும்படியும் கர்த்தர் அந்த நபரை கூட்டி சென்றார். இவர்கள் இருவரும் ஒரு இடத்திலே ஆரம்பித்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். வந்து கொண்டிருக்கிற வேளையிலே 2 பேருடைய காலடி தளங்களும் 4 காலடி தளங்களாக தெரிந்தது. அப்படித்தான் வெறும் 2 போனால் 4 காலடி தளம் இருக்கும். திரும்பி வருகிற வேளையிலே பொலிசின் காலடி தளம் மட்டுமே இருந்தது. அப்போ பொலிசுக்கு ஒரே சந்தேகம், என்னன்னா தெய்வத்தோடு இருக்கிறார், அவரை தள்ளவில்லை, அவர் தன்னுடைய கரங்களை பிடித்து வைத்திருக்கிறாரே, நான் அவரோடு கூட இருக்கிறேன், இதனை என்னுடைய காலடி தளம் மட்டும் இருக்கிறது. நல்ல கர்த்தர் நல்ல அன்பா பேசினாரு, எனக்கு துன்பம் வேதனை என்று வார வேளையில என்னை விட்டு ஓடி போயிட்டார், என்னை தள்ளி விட்டுட்டார் என்று போலீஸ் மனவேதனையோட இயேசு பார்க்கிறார். நீங்க நல்ல இயேசப்பா, நீ அன்பு கூறுறீங்க, நீங்க சந்தர்ப்பம் பார்த்து நீங்க வெட்டி விட்டுட்டீங்க அந்த போலீஸ் சொன்னார். அது இயேசப்பா சொன்னார், இல்ல போலீஸ், அந்த காலடி தடங்கள் உன்னுடையவைகள் அல்ல, அந்த காலடி தடங்கள் என்னுடையவைகள். நீ நடந்த அந்த பாதைகள் வேதனைக்குரியது, நீ சென்ற அந்த இடங்கள் மரணத்துக்குரியது. நான் உன்னை அந்த வேலைகளில் என்னுடைய கரங்களை தூக்கி சென்றேன், நான் காட்டவில்லை, நீ என்னுடைய மகன், நான் அப்படி ஒருவரை செய்ய மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான தலைப்பு நம்பிக்கை என்று இருக்கிறது. ஆனால் வேதப்பகுதியை வாசிக்கிற வேளையிலே நான் அதை ரட்சிப்பு என்ற தலையங்கத்தை எடுத்துக்கொண்டேன். கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தர் எப்படியானவர், ரட்சிக்கிற தேவன் என்பதை நான் தலையங்கமாக எடுத்துக்கொண்டேன். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தள்ளிவிட்டாரா? கர்த்தர் அழைத்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தள்ளினாரா? இல்லையா? ஓகே, பிரியமானவர்களே, ஆபிரகாம் அழைத்த தகப்பன், ஆபிரகாம் பேர் சொன்னார். ஆபிரகாம் நதிக்கு அப்புறத்திலே அவர் வேலை தேவனை சேமித்துக் கொண்டிருந்த வேளையிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நீ இவைகளை விட்டுவிட்டு எனக்கு பின்பதாக நீ வர வேண்டும், எனக்கு பின்பதாக கீழ்ப்படைந்து வர வேண்டும் என்று சொன்ன வேளையிலே ஆபிரகாம் தனக்கண்டிருந்த அத்தனை செல்வங்களையும் தனக்கண்டிருந்த ஊர் தான் வாழ்ந்த சொந்த கிராமத்தை விட்டு அந்த அறியாத தெய்வம் அவர் அன்பாக பேசுகிறார், அவர்களை தூக்கி சுமந்த வெள்ளமுள்ள தேவன் அவர்களை தள்ள மாட்டார், அவர் ஏற்றுக்கொள்வார். நான் நம்பின தெய்வம் எல்லாம் என்னை கைவிட்டது, ஆனால் யோ பேசுகிறவர் ஒரு அன்பானவர் என்று ஆபிரகாம் அந்த தேவனை பின்னால் அவர் செல்ல முடிவெடுத்தான். இப்படியாக ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் வந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்று சந்ததி வந்தது. யோசேப்பினுடைய பிள்ளைகள் அவர்கள் தேசத்தில் இருந்த பொழுது எகிப்து தேசத்தில் அவர் அடிமைகளாக்கப்பட்டார்கள். அவருடைய தேசம் பழகி பெறுகிறார், இஸ்ரேல் ஜனங்கள் பழகி பெறுகிறார்கள். இஸ்ரேல் புத்திரராக இருந்தாலும் இஸ்ரேல் ஜனங்கள் விடப்பட்டார்கள். ஆபிரகாம் சொன்ன ஆண்டவர் சொன்ன வாக்கு சட்டம் இப்பொழுது நிறைவேற்ற வெள்ளம் தகப்பனாக இருக்கிறார். யோசேப்பை அறியாத புதிய ஒரு அரசன் தோன்றி சொன்னான், இந்த ஜனங்கள் எங்களை விட அவர் பதவி பெறுகிறார்கள், அவர் ஒருவரை எங்களை அவர் ஜெயிக்கக்கூடும், எனவே அவர்களை நாங்கள் அடிமையில் ஆக்க வேண்டும் என்று
எண்ணி அந்த பார்வன் அவர்கள் அடிமைகளாகிறார். இப்படியாக அவர் அடிமைகளாக இருந்த நேரத்தில் கர்த்தருடைய கிருபையும் பிரசன்னமும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செங்கடலூடாக நடத்தி வருகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவு கொடுத்தார், அவர் காடுகளை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், குடிக்க நீரை கொடுத்தார், மேக ஸ்தம்பங்களை அக்னி ஸ்தம்பங்களை கொடுத்து அவர் நேசித்தார். அவர்கள் பிள்ளைகளுக்கு தள்ளி சென்றதே இல்லை. அவர்களுக்கு எதிராக எத்தனை பேர் யுத்தம் செய்ய வந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கும்படி வந்தார்கள். ஆனால் அழித்த கர்த்தரோ அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்காக யுத்தம் செய்தது நாங்கள் 4ஆம் புத்தகத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நாட்களில் அவருடைய மனங்கள் விலகி விலகி சென்றது. கர்த்தரை விட்டு பின்வாங்கினார்கள், கர்த்தரை விட்டு விலகி சென்றார்கள், கர்த்தரை விட்டு ஓடினார்கள். அந்த நாட்களில் பிரபலமாக இருந்த பாராட்டீடங்களை வளர்ந்து வெளியிட்டார்கள். பொன் கன்றுக்குட்டிகளை உருவாக்கி நமஸ்கரித்து விளங்கினார்கள். சிலை நமஸ்காரத்துக்குள்ளே தான் வெற்றி சென்றார்கள். ஒரு நோக்கத்தோடு அழைத்த தகப்பன், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய ஆவலோடு பெரிய வாஞ்சியோடு தெரிந்து கொண்ட தகப்பன், அவர் தன்னை விட்டு பின்வாங்கி செல்ல நினைத்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், கர்த்தர் வேதனைப்பட்டார். பிரியமானவர்களே, இப்படி அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்த பொழுதும் கர்த்தர் அவர்களை கண்டவில்லை. கர்த்தர் அவர் நேசித்தார், அவர்களோடு கூட இருந்தார். ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தை நான் சொல்லுகிறேன், முடிந்தவர்களுக்கு வாசிக்க வேணாம், பாருங்கள் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து, நீ என்னுடையவன், நான் உனக்கு வாக்குத்தத்தங்களை தருவேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன வாக்குத்தத்தை நான் சொல்லுகிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் சொல்லுகிறார். ஏசாயா 43:1, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய வாக்குத்தத்தை சொல்லுகிறார். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று. பிரியமானவர்களே, ஜாத்ராம் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை என் ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு நான் தேவனாக இருப்பேன் என்று. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு நான் தேவனாக இருப்பேன் என்று. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாக இருப்பீர்கள், நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாக இருப்பீர்கள் என்று. 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை சொல்கிறார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நான் சிலவற்றை வாசிக்க பிரியமானவர்களே. இதை விட அநேக வாக்குத்தத்தங்களை இந்த வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இப்படியா அந்த வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி சென்றார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனம். ஏசாயா 54:7-8, இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இருக்கின்றனால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உள்ள கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் என்று. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் இஸ்ரவேலை கைவிட்டாரா இல்லையா? பிரியமானவர்களே, புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கும்படி, புறஜாதி ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு செல்லும்படி தன்னுடைய சொந்த ஜனங்களை அவர் கைவிட்டார். பிரியமானவர்களே, அதே போலதான் பிதாவானவருடைய மடியிலே, பிதாவானவருடைய செல்ல பிள்ளையாக அவருடைய மடியிலே கவர்ந்து ஓடி விளையாடிய தன்னுடைய செல்லகுமாரனை சிலுவையில் ஒப்புக் கொடுக்கும்படி ஒப்புக் கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளாக இருந்தார்கள். அவர் சொன்னார், இமைப்பொழுது கண் இமைக்கும் நேரத்தில் நான் அவனை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இடங்களினாலே நான் மறுபடியும் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பமான உண்மையை நான் கோபமாயிருந்தேன். நீ செய்த காரியங்கள், நீ செய்த எனக்கு விரோதமாக செய்த சம்பவங்கள் எனக்கு விரோதமாக இருந்தது, அருவருப்பாக இருந்தது. ஆதலினாலே நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, அவர் ஆஸ்தியா சேர்ந்த ஜனம், அவர் ஆஸ்தியா எண்ணி வந்த ஜனம், அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த பொழுது, அவரை அருவருப்பு செய்த பொழுது கர்த்தர் இமைப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை கைவிட்டார். அவர் தொடர்ந்து கைவிடவில்லை, சொற்ப காலம் இமைப்பொழுது கைவிட்டார். நான் 56ஆம் புத்தகம் 56ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனம் வாசித்து செய்வீர்களா?
ஆமை இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம் இஸ்ரவேல் ஜனம். அவர் தன்னை சுதந்திரமாக தன்னுடைய பங்காக தெரிந்து கொண்டார். இவர்கள் கர்த்தரை விட்டு வழிவிலகி போன நேரத்தில் கர்த்தர் எஸ்ஐயா தீர்க்கதரிசி மூலமாக அன்றைக்கு அவர் தீர்க்கதரிசனமாக சொன்னதான் 56 அதிகாரம் 3 வசனத்தில் சொல்கிறார். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தரை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொன்னானாக. அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொன்னானாக. 5 வசனத்தை வாசிக்க செய்யுங்கள். அவர்கள் சொல்ற பிரியமானவர்களே, நான் அவர்களுடைய ஆலயத்திலே மதங்களுக்குள்ளும் குமாரத்திற்கு இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிறது உத்தம இடத்தையும் என்றும் நித்திய அறியாத நாமத்தை அவர்கள் கொடுப்பேன் என்று பிரியமானவர்களே. அந்நிய புத்திரர் நாங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள். அவர் சொன்னார், அந்நிய புத்திராக உங்களை நான் என்னுடைய சொந்த குமாரன், என்னுடைய சொந்த குமாரத்தை என்ற ஸ்தானத்தோடு உரிமையோடு அழைத்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு உரிய இடத்தை நான் கொடுப்பேன், அவர்கள் கீர்த்தியை கொடுப்பேன், உத்தம இடத்தை கொடுப்பேன். அந்நிய புத்திரத்தை சேவிப்பார்களேயானால், ஓய்வு நாளை உடன்படிக்கை பரிசுத்தமாய் ஆசிரிப்பார்களேயானால், நான் அவர்களை சொந்த ஜனமாக, சொந்த குமாரனாக குமாரத்தியாக ஏற்றுக்கொள்வேன். நித்திய என்றும் ஐயா நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்களை கற்றுக் சொன்னார். அவர் பின்பு அவர் சொல்கிறார் 6 வசனத்துல, கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழிய காணாக இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாட்டை பரிசுத்தப்படுத்த ஆகாதபடி ஆசரித்து என் உடன்படிக்கை கற்றிக் கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் பிரியமானவர்களே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினதினால, கர்த்தரை விட்டு தள்ளி போனதினால, கர்த்தர் எல்லாரையும் அவர் கீழ்ப்படி அமைப்பில் அழைத்து போட்டு அவர் நித்திய உடன்படிக்கையை, அவர் நித்திய அறியாத நாமத்தை எங்களுக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார். 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெபத்திலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வான சகலங்களும் அவர்களுடைய கடிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று பிரியமானவர்களே, அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திலிருந்து அவர் விலக்கிக் கொள்கிறார். பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவேன், நான் அந்நிய புத்திரரை என்னுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வருவேன், என்னுடைய ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். நித்திய உடன்படிக்கையினாலும் நித்திய நாமத்தினாலும் ஆசீர்வதிப்பேன். நான் கனத்திலும் கீர்த்தியிலும் நான் மகிமையும் அவர்கள் முடிச்சுள்ளேன் என்று பிரியமானவர்களே, அந்நிய புத்திரராகிய என்னையும் உங்களையும் கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரன், தன்னுடைய சொந்த குமாரத்தை என்று உரிமையோடு நாங்கள் அவரை அப்பா பிதா என்று கூப்பிடுவதற்கு அவர் எஸ்ஐயா தீர்க்கதரிசியினால் 1000 வருஷங்கள் முன்பதாகவே அவர் வாக்குத்தத்தம் மூலமாக சொல்லியிருந்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் வாசிக்க கேட்ட நான் மெசேஜ் போதில் நான் கடந்து செல்கிற வேளையிலே கானானிய ஸ்திரீ ஒருத்தி தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். பிசாசு அந்த மகளை கொண்டு துன்புறுத்திக் கொண்டிருக்கிறது. குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, குடும்பத்திலே ஆறுதல் இல்லை, நிம்மதி இல்லை. அந்த பிள்ளையை குறித்து நாங்கள் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறோம். நாங்கள் சென்று விடலாம் சென்று விட்டோம், எங்களுக்கு அந்த பிள்ளைக்கு துருக்கை இல்லை, பிள்ளை வேதனோடு இருக்கிறது என்று அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவிடம் வருகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களிடம் வரவில்லை, நான் காணாமல் போன என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய புத்திரராக இஸ்ரவேல் வீட்டாரிடத்திலே வந்தேன், நான் உங்களிடத்தில் வரவில்லை என்று அவர் சொல்கிறார். ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் ராஜா, நான் மனத்திரும்புகிறேன் ஆண்டவரே, நான் அந்நிய பிள்ளைகள் தான், நான் அந்நிய புத்திரர் தான், நான் கானானியர் தான் ராஜா, ஆனாலும் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் இயேசுவே, நான் விசுவாசிக்கிறேன் என்று ஆண்டவர் தொடர்ந்து அவர் பின்தொடர்ந்து வருவதை சீஷர்கள் கண்டு சொல்கிறாங்க. நம்ம பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார், எங்கள் மீது விசுவாசமே வருகிறார், நீரே என் ரட்சிப்பு, உங்களாலே மாத்திரம் உங்களை ரட்சிக்க முடியும் என்று விசுவாசித்து இந்த பெண் வந்து கொண்டிருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸ்திரியே, உன்னுடைய விசுவாசம்
உன்னை ரட்சிக்க கடவுள் என்று. பிரியமானவர்களே, அன்றைக்கு அவர் புதிய ஏற்பாட்டு ஆதாமாக வந்தவர், அவர் பழைய ஏற்பாட்டு ஆதாமாக வந்தவர், புதிய ஏற்பாட்டு ஆதாமாக வந்து சிலுவை ரத்தத்தினாலும் சிலுவை மரணத்தினாலும் உங்களை முன்னே ஒரு மறுபடியும் தன்னுடைய மகன் என்று தன்னுடைய சன்னிதானத்துக்கு அழைத்துச் செல்கிறார். பிரியமானவர்களே, நான் வேறு இன்னொரு ஊமை நாம் வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷத்துல ஒரு ராஜா ஒரு கல்யாண விருந்துக்கு அவன் ஆயத்தமாகலாம். எல்லாரையும் கருப்படையவர் சொல்லுகிறார், கல்யாண விருந்துக்கு நான் நாட்டில் அழைத்திருக்கிறேன். கல்யாண விருந்துக்குரியவர்கள் என்னுடைய சொந்த ஜனங்கள், என்னுடைய நண்பர்கள், சிநேகிதர்கள், நான் இவர்களுக்கு நான் என்னுடைய அழைப்புகளை கொடுத்திருக்கிறேன், இவர்கள் வர வேண்டும் என்று அந்த ராஜா எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் இந்த கல்யாண வீட்டு நாளன்று ராஜா அழைப்புகளை கொடுத்த அந்த பிள்ளைகள், அந்த அரசர் கொடுத்த எதிர்பார்த்த அந்த பிள்ளைகள் இந்த கல்யாண வீட்டிலே பங்கேற்கவில்லை, கல்யாண வீட்டுக்கு வரவில்லை. அப்பொழுது ராஜா கடும் கோபம் என்று தன்னுடைய ஊரை போர்ச்சவர்களை அனுப்பி இந்த வீதியிலே போகிற வருகிற எல்லாரையும் கொண்டு வந்து இதனை நிறுத்துகிறார்கள். வீதியிலே போகிற வருகிற எல்லாரையும் அந்நியரை கொண்டு வாருங்கள், எனக்குரியவர்கள், நான் நேசித்தவர்கள், நான் அழைப்புகள் கொடுத்தவர்கள், என்னுடைய வார்த்தையை சொன்னவர்கள், நான் வீடு வீடாக விலகி நான் திருமண விருந்துக்கு வரும்படி கொடுத்த அழைப்புகளை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, யாரும் அந்த அழைப்புகளை மதிக்கவில்லை. எனவே நீங்கள் வீதியிலே சேர்ந்து நான் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். பிரியமானது, இந்த நாளிலேயும் கர்த்தர் உங்களை நினையும் தன்னுடைய பிள்ளைகளாகும்படி அழைத்து வந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாமையினால் தள்ளி போடப்பட்டார்கள். இஸ்ரவேல் பிள்ளைகள் கிடைத்த பாக்கியம், அவர் கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய சொந்தமானவர்கள், கர்த்தருக்குரியவர்கள். கர்த்தர் காவலினாலே இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளவில்லை, இவை பொழுது மாத்திரம்தான் கல்லை மூடினார். ஆனால் அவர் அப்படியே விட்டுவிடவில்லை, கைவிட்டார், இறுதி இடத்தில் வாங்கிக் கொண்டார். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாடு ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. இந்த நாளிலேயும் ஆண்டவர் உங்களை வேலையில் அவருடைய திருமண வீட்டுக்கு அவருடைய பந்தியிலே குடியிருக்கும்படிக்கு அவர் அழைப்புகளை தந்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய வார்த்தையை தந்து கொண்டிருக்கிறார். நான் உனக்காக நான் மதித்தேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதத்திலே என்னுடைய ஜெப வீட்டிலே உங்களை நான் கொண்டு வந்து அதில் நான் குடியிருக்க பண்ணுவேன், ஒரு கல்வியை நான் அங்கீகரிப்பேன், உங்களை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய அழைப்பு நான் பாத்திரம் இல்லாமல் இருக்கிற பொழுது, அவருடைய அழைப்பு நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பொழுது, அன்றைக்கு அந்த ராஜா அழைத்தது போல எங்களையும் அவர் தன்னை சன்னிதானத்திலிருந்து மறைக்க முடியும். பிரியமானவர்களே, அவர் கண்ணை மூடினால் நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, அவர் இணைப்பொழுது கண்ணை மூடினால் எதையுமே செய்ய முடியாது. ஒருவரை ஒரு கண்களை கட்டிக்கொண்டு அந்த அந்த கேட்கலைக்கு போக முடியுமா? முடியாது. பிரியமான பெற்றோர்களே, அன்பான வாலிப பிள்ளைகளே, கர்த்தர்களுக்கு தந்த சந்தர்ப்பங்கள், கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கியங்களையும் நான் உணவாக கொடுக்கிற பட்சத்தில் ஆண்டவருக்கு நான் விலனாக இருக்க முடியும். அன்றைக்கு தாவீது அவன் கர்த்தருக்கு பிழையை செய்தான், கர்த்தர் அருளவிற்கு செய்தான். ஆனாலும் நாத்தான் தீர்க்கனால் தாவீது உணர்த்தப்பட்ட வேளையிலே தாவீது மனம் திரும்பினான். தாவீது ராஜாவாகிருந்து கூட அவன் அப்படியே மறைக்க விரும்பவில்லை. என் நேசித்த கர்த்தர் என்னை அவர் கடந்த நாட்களில் மீண்டார், நான் சிங்கத்தையும் நான் கரடியை மீட்க உதவி செய்தார், நான் கோடியாசை ஜெயிக்க உதவி செய்தவர். இப்போ நான் பாவத்தை செய்திருக்கிறேன், அப்படியே செய்திருக்கிறேன், என்னை தள்ளவே மாட்டார், நான் கேட்டால் மன்னிப்பார் என்று தாவீது மனம் பக்கத்து அழுகிறான். அதுதான் சங்கீதம் 50 வாசிக்கிறேன். ஈசோத்தினா சுத்தி கழியும் ஆண்டவரே, அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கல்வி என்றும் நான் மனையில் வெண்மையாவேன் என்று. இந்த நாளிலும் கர்த்தர் அழைத்த வாக்கியம் தெரிந்து கொண்டார். யோவான் 15:16 நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்க என்னுடைய பிள்ளைகள், நீ கனி கொடுக்கும்படி நான் உருவாக்குவேன் என்று. பிரியமானவரே, அந்த பெரியவர் எதிர்பார்க்க வைத்து உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். அவர் கனி கொடுக்கும்படி, கர்த்தருக்கான விசுவாசம் நிற்கும்படி, அவருடைய சன்னிதானத்தை நான் உறுதியாக தரித்திருக்கும்படி அழைத்திருக்கிறார். அவருடைய ஜெப வீட்டில் நாம் வந்திருக்கிறோம், அவருடைய பரிசுத்த சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறோம். அவர் தன்னுடைய குமாரனுடைய ஸ்தானத்தை ஒவ்வொருவருக்கும் அவர் விசேஷமாக தந்திருக்கிறார். கீர்த்தியிலும் மகிமையிலும் புகழ்ச்சி நாம் வைப்பேன் என்று. இந்த காலையிலும் ஆண்டோட வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருபுறம் கருத்துள்ள பட்டயமாக வார்த்தையாக பேசணும் நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே,
கர்த்தர் அலுவலக செயல்களை கர்த்தர் விரும்பாத காரணம் நான் செய்வோமையானால் இஸ்ரவேல் ஜனங்கள் தள்ளப்பட்டார்கள், வேதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள், கணாந்தரத்தில் சிக்கியிருந்தார்கள். கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய பிரச்சனை இல்லை என்றால் நாங்கள் நகரவே முடியாது, நாங்கள் முன்னோக்கி நகரவே முடியாது. ஒரு விசை எங்கள் யாவரையும் உங்களையும் என்னையும் நான் மறுபடியும் ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் சென்னை தருகிறேன். கர்த்தராமே இந்த வாக்கியங்களை உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவதாக. நாம் யாவரும் மனதிலிருந்து இறுதி பாடலாக 399வது பாடலை பாடுவோம். இறுதி பாடலாக 399வது பாடலை பாடுவோம். இஸ்ரவேல் ஜனங்களை நிரந்தரமாக தள்ளிவிடாதவரே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, இஸ்ரவேலின் சேனைகளுக்காய் கூட இருந்தவரே, இந்த காலை வேலையானவரே, உடைய சன்னிதானத்திலே திரளாய் காண்பிக்கிற பிள்ளைகள் கருத்திலே தருகிறானவரே, சில பிள்ளைகளாக வாழ்ந்தவர்களாக பெரியவர்களாக ஆனவரே, நீ நோக்கி பார்க்கிற பிள்ளைகளானவரே, அது கருத்திலே தருகிறானவரே. பிரார்த்தனை நான் உங்களுக்கு எவ்வளவு தூரம் பண்ணினானவரே, உங்களை விட்டு பதில் பண்ணினானவரே, ஆனாலும் ராஜா உங்களுடைய திருப்பதினாலும் நீடிய இடங்களான சேர்த்துக் கொண்டு வந்து ஆண்டவரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிற, உங்களை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மகனை மகனை ஆண்டவரை பேராக கருத்திலே
தருண் ஆண்டவரே, என் தேவனே உமது இரக்கமான பிள்ளைகளை மூடுவதாக, உமது கிருபையான பிள்ளைகளை வளர்ந்தது ஆண்டவரே. தாப்பேன் நாட்களே உமது கிருபையினாலும் உமது பிரசன்னத்தால் நடத்தி செல்லும் ஆண்டவரே. தாப்பேன் நம்மை விட்டு பின்வாங்கி போனதான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஆண்டவரே உமது கருத்திலே தருவோம் ஆண்டவரே. மனநிலங்களே ஒரு மாற்றுமை இந்த கிருபைக்காக நன்றி சொல்லணும் ஆண்டவரே. எப்பொழுதும் மாறாத பரவாதவரே உமது கருத்திலே தருவேன் ஆண்டவரே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். கிருபை பிரசன்னமானவரே, ஆறாவது தொடக்கங்கள் முடிவுரை ஆண்டவரே, அடியினோடு ராஜா இருக்கிற அத்தனை பிள்ளைகளோடு ஆண்டவரே, பாடங்கள் பாடிய பிள்ளைகள், இசைக்கொலி வாசித்த பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் நடத்த கிருபைக்காக நமக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவரே. மாட்சிமை மகிமை நிறைந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பு ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதம் கிறிஸ்து மேசியா மறுபடி மத்திய ஆகாயத்தில் வரும் வரை ஒன்றும் அப்பொழுது நுழைவாய் கூட இருப்பதாக. ஆத்மாவே